நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்திரி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கேன். பசங்களுக்கு லீவுன்றதுனால வெளியில் போகலான்ட்டு வெளியில் போகும்போது நடுவழியில் பார்த்து தான் இந்த முந்திரி தோட்டம். இந்த முந்திரி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருந்தது. முந்திரிலே வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருந்தது. மஞ்சள், அப்புறம் வந்து பச்சை, அதுக்கப்புறம் சிவப்பு நிறையா இருந்தது. ஆனால் வெரைட்டியாக முந்திரி இருந்தும் வந்து நம்மளால் முந்திரி கொட்டை எடுத்துகிட்டு வர முடியல. ஏன்னா அங்கே வந்து முந்திரி பழம் நம்ம எவ்வளோ ஒன்றா எடுத்து சாப்பிட்டுக்கலாம், எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் முந்திரி கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அங்கே தனியாக ஆள் இருக்காங்க, அதுக்கு தனியாக போட்டிருக்காங்க. நம்ம பழம் பிச்சுட்டு வந்து முந்திரி கொட்டையை அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து மழை எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் வந்து மஞ்சள் முந்திரி தான் ரொம்ப டேஸ்ட், ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இந்த முந்திரி தான் வந்து செம்ம சூப்பராக இருந்தது, சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்வீட்டாகவே இருந்தது. ஆனால் வந்து இந்த சிவப்புலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனர்ச்சி கரக்காரன் தொண்டை கரக்காரனாக இருக்கும். இது நீங்கள் எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா அறுத்துட்டு நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு லைட்டாக உப்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த கரகரப்பு தெரியாது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பை ஃபுல்லாகவே முந்திரி பழம் அறுத்துன்னு வந்தேன். ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு 2 கிலோ கொட்டை நட்டு வந்திருப்பேன், முந்திரி கொட்டையை. நீங்கள் இந்த மாதிரி முந்திரி காட்டில் போய் முந்திரி பழம் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அதோட அனுபவம் எப்படி இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும், நிறைய பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.